அட்லீஸ்ட் 2 years பிஃபோர் தான் இது லான்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும். இதோட ஃப்யூச்சர் எப்படி, ஆஃப்டர் 4 yearsக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அதை பற்றி சொல்லணும். இந்தியன் ரயில்வே இந்த மேஜர் நெட்ஒர்க். ரயில்வேல உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு யாராச்சும் அவேர்னஸ். அதில் வந்து நம்ம சைடு மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ரயில்வே. அதில் யாராச்சும் அட்வைஸ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் ரயில்வே பற்றி கேட்டிருந்தீங்க. ரயில்வே வந்து 2018 தான் ஆல்ரெடி கால்ஃபர் ஆகுச்சு. இப்போ 2 வருஷமாக கால்ஃபர் ஆகலை. இந்த வருஷம் கால்ஃபர் ஆக போகுது. 3 லட்சம் வேக்கன்ட் சீட்டை வரப்போகுது. எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஜாப் வந்து இது பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. என்னதுக்கு அப்படின்னா 2019 எக்ஸாம் வச்சதுக்கு இப்போ தான் ரிசல்ட் விட்டாங்க. ஏன் ரீசன் என்னன்னா, கொரோனா வந்து இடையில வந்ததுனால அவங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு பெரிய நெட்ஒர்க் ரயில்வே பொறுத்த வரையும். ஏன்னா அது பெரிய, இப்போ எல்லா எக்ஸாமையும் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சியா தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் ரயில்வே என்பது ஹோல் இந்தியா பொறுத்த வரையும். அது வந்து ரயில்வேல வந்து பெரிய ஜாப் நிறையா இருக்கு. ரயில்வேக்கு வந்து ஆர்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அது வந்து எப்படி அப்படின்னா, அதே மாதிரி தான் பேசிக் வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, இந்த 4 டாப்பிக்கில் தான் இருக்கும். அதுலேயும் அந்த இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து தமிழ்லையும் எழுதுகிற மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து தமிழ்லையும் எழுதுகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம் தான் முன்னாடி இருந்துச்சு. ஒரே ஒரு டயர் மட்டும் எழுதியிருந்தா டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுது. குரூப் 4 எப்படி இருந்துச்சோ அதுமாரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா சிபி டூன்னு இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. 2 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஃபிசிக்கல், மெடிக்கல் டெஸ்ட் பார்ப்பாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதிகமாக டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஏஐ இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது.